வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம், ஊடகங்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மைகள், பூட்டு போட்ட நீதிபதியின் உத்தரவு, வெளியான தகவல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு நாட்டின் பல்கலைக்கழக தரவரிசையில் கிடைத்த மிக சிறந்த அங்கீகாரம், வெளியானது பல்கலைக்கழக தரவரிசைகள். இன்று முதல் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்படும் அஸ்வெசும கொடுப்பனவு, வெளியான தகவல். தலைக்கவசங்கள் தொடர்பில் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு, கடுமையாக்கப்படும் சட்டம். மோகினி நீர்வீழ்ச்சியில் நடந்த முச்சக்கர வண்டி விபத்தில் காயமடைந்த பாடசாலை மாணவியும் உயிரிழப்பு. நாடு முழுவதும் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கு ஏற்படும் ஆபத்து, வெளியான அதிர்ச்சி தகவல். வாய் சொல்லால் மட்டுமே என்னை சிறையில் அடைக்க முடியும். என்னை சிறையில் அடைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. நாமல் ராஜபக்ஷ கொந்தளிப்பு. நாட்டில் எல் நினோ தீவிரமடைந்தால் பெரும் ஆபத்து வரும். அனைவரையும் தயாராக இருக்குமாறு எச்சரிக்கை. யாழில் மீட்கப்பட்ட பெருந்தொகை போதைப்பொருள், பின்னணியில் சிக்கிய பிரபல கட்சியொன்றின் உறுப்பினர். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 22 கைதிகளும் உயிரிழந்தமை தொடர்பான விசாரணையில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த சம்பவம் நடைபெற்ற வேளையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடமையாற்றிய தலைமை சிறை அதிகாரி விக்ரம ஜெயந்தகுமார் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். நீதவான் ஷிலனி பெரேரா முன்னிலையில் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பமான சாட்சி பதிவு பிற்பகல் 3 மணி வரை நீடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சாட்சிய பதிவை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட நீதவான் தலைமை சிறை அதிகாரி வழங்கிய சாட்சியில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய மிகவும் உணர்வு பூர்வமான தகவல்கள் உள்ளடங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். அந்த தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் வெளிவந்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்பதால் சாட்சியின் உள்ளடக்கங்களை எந்தவொரு ஊடகத்திலும் வெளியிடக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் குறித்த சாட்சி பதிவை பாதுகாப்பாக பராமரிக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட 89 சிறைச்சாலை போலீஸ் அதிகாரிகள் தொடர்பான விரிவான அறிக்கையும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் நீர்கொழும்பு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றையும் சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றில் தாக்கல் செய்துள்ளனர். அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள வெஃபோ மெட்ரிக்ஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் கொழும்பு பல்கலைக்கழகம் இலங்கையின் முன்னணி பல்கலைக்கழகமாக தனது முதலிடத்தை மீண்டும் தக்க வைத்துள்ளது. உலகளாவிய தரவரிசையில் கொழும்பு பல்கலைக்கழகம் 1745வது இடத்தை பெற்றுள்ளது. இதேவேளை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் இலங்கை அளவில் 2வது இடத்தையும் உலகளவில் 2125வது இடத்தையும் பெற்றுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகம் இலங்கையின் 3வது சிறந்த பல்கலைக்கழகமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் உலகளவில் 2258வது இடத்தில் இடம் பிடித்துள்ளது. மேலும் ருகுண பல்கலைக்கழகம் 4வது இடத்தையும், மொரட்டுவ பல்கலைக்கழகம் 5வது இடத்தையும், களனி பல்கலைக்கழகம் 6வது இடத்தையும் பெற்றுள்ளன. வடக்கு மாகாணத்தின் முன்னணி உயர்கல்வி நிறுவனமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கை அளவில் 7வது இடத்தை பெற்று தனது இடத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கு உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசையில் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் 2வது இடத்திலும், மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் 3வது இடத்திலும், ஐக்கிய ராச்சியத்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் 4வது இடத்திலும் இடம் பிடித்துள்ளன. அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கான ஜூலை மாத கொடுப்பனவு இன்று முதல் பயனாளிகளின் அஸ்வெசும வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அதன்படி நலன்புரி பலன்கள் வழங்கும் திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ்
6,21,638 முதியோர் பயனாளிகளுக்காக 3,108 கோடியே 19 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 77,324 முதியோர் பயனாளிகளுக்காக 386 கோடியே 68 லட்சம் ரூபாய் வைப்பிலிடப்பட உள்ளது. இதன்படி இரண்டு கட்டங்களையும் சேர்த்து 6,98,962 முதியோர் பயனாளிகளுக்கு 3,494 கோடியே 81 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. உரிய பயனாளிகள் இன்று முதல் தங்களுக்கான முதியோர் கொடுப்பனவை அஸ்வசும வங்கிக் கணக்குகளூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்துள்ளது. தரமற்ற மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்களுக்கு எதிராக சட்டத்தை மேலும் கடுமையாக அமல்படுத்த உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை தர நிர்ணய நிறுவனம் வழங்கும் SLS தரச்சாற்று முத்திரை இல்லாத தலைக்கவசங்களை உற்பத்தி செய்தல், இறக்குமதி செய்தல், விநியோகித்தல், களஞ்சியப்படுத்துதல், காட்சிப்படுத்துதல் அல்லது விற்பனை செய்தல் சட்டவிரோதமானது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2015 ஜூலை 16 தேதியிடப்பட்ட 1923 கீழ் 65 இலக்க அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பின் 59 இலக்க கட்டளைக்கு அமைய இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்களுக்கும் SLS 517 தரநிலைக்கேற்ப SLS தரச்சாற்று முத்திரையை கொண்டிருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த 27 தேதி நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட 98 சிறப்பு சோதனை நடவடிக்கையின் போது SLS முத்திரை இல்லாத 431க்கும் மேற்பட்ட தலைக்கவசங்கள் கைப்பற்றப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் SLS அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்காத காலப்பகுதியில் தலைக்கவசங்களை உற்பத்தி செய்த இரு தொழிற்சாலைகளின் 3,520 தலைக்கவசங்களின் விற்பனையும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரை 151 சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 4,038க்கும் மேற்பட்ட தலைக்கவசங்கள் தொடர்பில் கைப்பற்றுதல் மற்றும் விற்பனை தடையை செய்தல் உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. மஸ்கலியா மோகினி நீர்வீழ்ச்சி பகுதியில் கடந்த 22 தேதி இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் படுகாயமடைந்திருந்த பாடசாலை மாணவி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கண்டி போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 13 வயதுடைய குறித்த மாணவி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மாணவி மஸ்கலியா புனித யோசப் கல்லூரியின் 8ஆம் வகுப்பு மாணவி ஆவார். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி ஓட்டுநரும் பின்புற இருக்கையில் பயணித்த அவரது உறவினரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தனர். அத்துடன் முச்சக்கர வண்டியில் பயணித்திருந்த 2 மாணவிகளும் ஒரு மாணவனும் படுகாயமடைந்து கண்டி போதனா வைத்தியசாலை, நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலை மற்றும் டிக்கோயா ஆதார வைத்தியசாலை ஆகியவற்றில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நல்லதண்ணி போலீசார் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவன் குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே உயிரிழந்த மாணவியின் சடலம் தொடர்பான மரண விசாரணை மற்றும் உடற்கூற்று பரிசோதனை நிறைவடைந்த பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் பல்வேறு பொழுதுபோக்கு மற்றும் இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் இளைஞர் யுவதிகளை இலக்காக கொண்டு போதைப்பொருள் மாத்திரைகள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் 23,000 போதை மாத்திரைகளும் ஹெரோயின் தொகையுடனும் 20 வயதுடைய இளைஞர் ஒருவரை மாளிகாவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். கொழும்பு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த டி சொய்சாவின் மேற்பார்வையில் இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பறிமுதல் செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் ஹெரோயின் இளைஞர் யுவதிகளுக்கு விநியோகிப்பதற்காக ரகசியமாக கொண்டு வரப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறிப்பாக இசை நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்ளும் இளைஞர்களை இலக்காக கொண்டு இந்த சட்டவிரோத வியாபாரம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த போதை மாத்திரைகள் கொழும்பு மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு மாகாணங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. போலீசாரின் தகவல்படி ஒரு போதை மாத்திரையின் அடிப்படை மதிப்பு சுமார் 100 ரூபாய் என்றாலும் அவை 200 ரூபாய்க்கும் அதிகமான விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனுடன் சந்தேக நபரிடமிருந்து சுமார் 800 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
தம்மை கைது செய்து சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் தம்மை நீண்டகாலம் சிறையில் அடைப்பார்கள் என சிலர் கூறி வருவதாகவும், ஆனால் அது அவ்வளவு எளிதான விடயம் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். அவ்வாறே தம்மை சிறையில் அடைத்தாலும் அது குறித்து தனக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய அரசாங்கம் தனது தோல்விகளை மறைப்பதற்கும் அரசியல் நோக்கங்களுக்காகவும் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தாம் எந்தவித தவறும் செய்யவில்லை என வலியுறுத்திய அவர் சட்டவிரோதமான எந்தவொரு செயலுடனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு தொடர்பில்லை என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் எந்தவொரு சூழலிலும் கட்சியின் செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய கட்டமைப்பும் வழிமுறைகளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். உலகளாவிய ரீதியில் வானிலை மாற்றங்களை தீவிரமாக பாதிக்கக்கூடிய எல் நினோ காலநிலை நிகழ்வு இந்த முறை குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அதனை எதிர்கொள்ள முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் புத்தி மாரம்பே எச்சரிக்கை விடுத்துள்ளார். பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் எல் நினோ நிகழ்வு ஆரம்பித்துள்ளதாகவும் தற்போது அது பலவீனமான நிலையில் காணப்பட்டாலும் எதிர்வரும் மாதங்களில் அதன் தாக்கம் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் தாக்கமாக நாட்டின் பல பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என்பதுடன் சில பிரதேசங்களில் நீர்நிலைகள் வற்றியுள்ளதால் விவசாய நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே எதிர்வரும் பெரும்போக நெற்செய்கை அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். அதேவேளை நிலவும் வறட்சி நிலைமை தொடரும் வரை பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர் வழங்கல் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த நிலையில் எல் நினோவினால் ஏற்படக்கூடிய அசாதாரண காலநிலை சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை திட்டங்களை அனர்த்த முகாமைத்துவ மையம் தயாரித்து வருவதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதி பற்றிய குழுவில் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எதிர்கால அனர்த்த நிலைமைகளை எதிர்கொள்ள அரசாங்கத்தின் தயார் நிலை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதற்கிடையில் பாராளுமன்றத்தினால் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள அனர்த்த முகாமைத்துவ நிதியம் இதுவரை முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்பதும் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி பகுதியில் உள்ள காட்டு பகுதியிலிருந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 16 கிலோகிராம் கேரள கஞ்சா யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. வடமராட்சி அரச புலனாய்வு சேவை வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது இந்த போதைப் பொருள் தொகை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வடமராட்சி அரச புலனாய்வு சேவை வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது இந்த போதைப் பொருள் தொகை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா இன்று கொழும்பு பகுதிக்கு கடத்தப்படவிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தின் பின்னணியில் பிரபல அரசியல் கட்சியொன்றின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கும் தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இதுவரை அது தொடர்பில் அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டு எதுவும் முன்வைக்கப்படவில்லை. மேலும் இந்த வாரம் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக பருத்துறை வல்லிபுரம் கடற்கரை ஊடாக நாட்டிற்குள் கடத்தப்பட்டதாக கூறப்படும் 250 கிலோகிராமுக்கும் அதிகமான கேரள கஞ்சா தொகையில் ஒரு பகுதியை இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் போலீசாரும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 7 மாவட்டங்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தகவல்படி நேற்று சிவசாகர் மாவட்டத்தில் 2 கோலாஹாட் மாவட்டத்தில் 1 உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு வெள்ளம் தொடர்பான மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 78 உயர்ந்துள்ளது. அரசாங்கத்தின் அறிக்கையின்படி சிவசாகர், சாரைடியோ, கோலாஹாட், ஜோர்ஹாட், நாகான், பிஸ்வநாத் மற்றும் காம்ரூப் ஆகிய 7 மாவட்டங்களில் மொத்தம் 3,31,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளப்பெருக்கால் 551 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 21,523 ஹெக்டேருக்கும் அதிகமான விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சாரைடியோவில்
அதிகபட்சமாக 1,37,000க்கும் மேற்பட்டோரும், சிவசாகரில் 84,600 பேரும், ஜோர்ஹாட்டில் சுமார் 50,000 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மாநிலம் முழுவதும் 71 நிவாரண முகாம்களில் 16,500க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் 30 நிவாரண விநியோக மையங்கள் ஊடாக 72,000க்கும் அதிகமானோருக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் வெள்ளப்பெருக்கால் 11,000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் அடித்து செல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 17,000 கால்நடைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ மற்றும் கால்நடை மருத்துவ குழுக்களின் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றன. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.